இந்தியாவிலேயே முதன்முதலாக ஆதி திராவிட மக்களுக்கு கான்கிரீட் வீடு கட்டும் திட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர் என அமைச்சர் சக்கரபாணி பெருமிதம் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தொப்பம்பட்டியில் கலைஞரின் கனவு இல்லம் மற்றும் ஊரக வீடுகள் பழுது பார்த்தல் திட்ட பயனாளிகளுக்கு வேலை உத்தரவுகள் வழங்கும் விழா ஒன்றிய செயலாளர் பொன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் சக்கரபாணி அமரப்பூண்டி, தொப்பம்பட்டி, பொருளூர், கள்ளிமந்தயம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் 550 பயனாளிகளுக்கு 17 கோடி மதிப்பிலான வேலை உத்தரவுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். 1972ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் தான் இந்தியாவிலேயே முதன்முதலாக ஆதி திராவிட மக்களுக்கு கான்கிரீட் வீடு கட்டும் திட்டத்தை துவக்கி வைத்தார் என்றும் இதை பின்பற்றிதான் இந்தியா முழுவதும் இத்திட்டத்தை அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி கொண்டு வந்தார் என தெரிவித்தார். மேலும் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் பயனாளிகளுக்கு கட்டுமான பொருட்கள் சலுகை விலையில் வழங்கிட ஏற்பாடுகள் செய்துள்ளதாக கூறினார். நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி ஒன்றிய தலைவர் சத்யபுவனா, ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி, மாவட்ட கவுன்சிலர் கிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆனால் தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரியான திட்டத்தை கான்கிரீட் வீடு திட்டத்தை முதன்முதலாக தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே முதன்முதலாக அறிமுகப்படுத்தியவர். வீட்டு வரி, சொத்து வரி உயர்த்தப்படாது என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு விளக்கம் அளித்துள்ளார். திருவாரூரில் மாவட்ட திமுக செயல் வீரர் கூட்டம் மாவட்ட அவைத்தலைவர் தன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் TRV ராஜா முன்னிலை வகித்த நிலையில் அமைச்சர் KN நேரு பங்கேற்று திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவது குறித்து கட்சி நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் KN நேரு, முதலமைச்சர் அறிவுறுத்தலின் பெயரில் குப்பை வரி மற்றும் வீட்டு வரி, சொத்து வரி என்பது உயர்த்தப்படாது என்றும் பழைய நிலையிலேயே வரிகள் தொடரும், இதற்கான அரசாணை வெளியிடப்படும் என்று விளக்கம் அளித்தார். முதலமைச்சர் ஏற்கனவே சட்டப்பூர்வமாக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருடமும் 6% வரி உயர்த்தப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. முதலமைச்சர் கூப்பிட்டு வரியெல்லாம் உயர்த்தக்கூடாது, ஏற்கனவே இருந்த வரியை மட்டும்தான் நீங்கள் வாங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அதன்படி தான் குப்பை வரி இல்லை, வரி உயர்வுல, வீட்டு வரி உயர்வு இல்லை, எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். அதை உரிய முறையில் அரசாணையை வெளியிடுவார். தமிழகத்தில் கொள்ளை சம்பவம் தொடர்கதையாக இருக்கிறது என GK வாசன் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய ராணுவத்திற்கு பாராட்டுகளை தெரிவிக்கும் வகையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஈரோட்டில் ஊர்வலம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த GK வாசன், பயங்கரவாதிகள் தாக்குதலுக்கு மத்திய அரசு ராஜதந்திர செயல்பாடு மூலம் முப்படை வீரர்கள் நாட்டு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அளித்துள்ளனர் என்று கூறினார். மேலும் பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் நீதிமன்ற தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்த அவர், தமிழகத்தில் கொள்ளை சம்பவம் தொடர்கதையாக இருக்கிறது என்று குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இணைந்து செயல்படுவதாக தெரிவித்தார். தமிழகத்தை பொறுத்தவரையில பல கொள்ளைகளை கண்டுபிடிக்க முடியாத சூழல் என்பதால் CBIயினுடைய தலையீடு தேவைப்படுகிறது. அதன் அடிப்படையிலேயே முந்தைய நாள் கூட தீர்ப்பு வந்திருக்கிறது. அப்படி என்றால் தமிழக அரசு சட்டம் ஒழுங்கிலே ஓட்டை இருக்கிறது, கோட்டை விட்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை. 4 வருடங்களாக மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியாத அரசு, பாதுகாப்புக்கே நம்பிக்கை கொடுக்க முடியாத அரசாக திமுக செயல்படுகிறது. ஊட்டியில் 127வது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் MK-ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மலைகளின் அரசியான நீலகிரி மாவட்டத்தில் கோடை விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக 127வது மலர் கண்காட்சி ஊட்டி அரசினர் தாவரவியல் பூங்காவில் இன்று தொடங்கியது. கண்காட்சியை முதலமைச்சர் MK-ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் அவர் அங்கு பல வண்ண மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருந்த பொன்னியின் செல்வன் அரண்மனை, கரிகாலன் கல்லணை உள்ளிட்டவற்றை பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் MP R ராசா, அரசு கொறடா ராமச்சந்திரன், மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் இன்று துவங்கிய இந்த மலர் கண்காட்சி மே மாதம் 25ஆம் தேதி வரை 11 நாட்கள் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாஜக அல்லாத மாநில சட்டமன்றங்களை முடக்க மத்திய அரசு விரும்புகிறதா என்று மத்திய அரசுக்கு தமிழக முதலமைச்சர் MK-ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் MK-ஸ்டாலின்,
தமிழக ஆளுநர் வழக்கு மற்றும் பிற முன் உதாரணங்களில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்த்து வைத்த அரசியலமைப்பு நிலைப்பாட்டை தகர்க்க முயற்சிக்கும் மத்திய அரசின் சார்பில் குடியரசுத் தலைவர் எழுப்பியுள்ள கேள்விகளை வன்மையாக கண்டிப்பதாகவும் மக்களின் ஆணைய குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் வகையில் பாஜகவின் கட்டளைப்படி தமிழக ஆளுநர் செயல்பட்டார் என்பதை இந்த முயற்சி தெளிவாக அம்பலப்படுத்துகிறது என்று விமர்சித்துள்ளார். ஆளுநர்கள் செயல்படுவதற்கான காலக்கெடுவை நிர்ணயிப்பதில் ஏன் ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், மசோதா ஒப்புதலில் காலவரையற்ற தாமதங்களை அனுமதிப்பதன் மூலம் பாஜக தனது ஆளுநர்களின் தடையை சட்டப்பூர்வமாக்க முயற்சிக்கிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இந்த மோசமான சூழ்நிலையில் அரசியலமைப்பை பாதுகாக்க இந்த சட்ட போராட்டத்தில் இணையுமாறு அனைத்து பாஜக அல்லாத மாநிலங்களையும் கட்சித் தலைவர்களையும் அழைப்பு விடுத்ததோடு இந்த போரில் நாம் நமது முழு பலத்துடன் போராடுவோம், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று குறிப்பிட்டுள்ளார். நெல்லையில் திமுக கவுன்சிலர் வீட்டில் பெட்ரோல் குண்டுகள் வீசிய கும்பலை பிடிக்க 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தை அடுத்த முன்னீர்பள்ளம் பகுதியில் பாளையங்கோட்டை திமுக ஒன்றிய கவுன்சிலர் சரஸ்வதி செல்வசங்கர் வீட்டில் பெட்ரோல் குண்டுகள் வீசிவிட்டு 4 பேர் கொண்ட கும்பல் தப்பி செல்லும் காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. தகவல் அறிந்து வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் மர்ம கும்பலை பிடிக்க மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் சிலம்பரசன் தலைமையில் 3 தனிப்படைகள் என மொத்தம் 7 தனிப்படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். பாஜகவை எதிர்ப்பவர்களுடன் கைகோர்க்க வேண்டும் என்பதற்காகவே திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்றுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் இந்த மாத இறுதியில் திருச்சியில் நடைபெறவுள்ள மதச்சார்பின்மை காப்பும் எழுச்சி பேரணி குறித்து சேலம் மண்டல நிர்வாகிகள் உடனான கலந்தாய்வு கூட்டம் சேலம் திருவாக்கவுண்டனூர் பகுதியில் உள்ள மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது தெரிவித்த அவர், தமிழ்நாட்டில் விசிகவிற்கு இருக்கும் எழுச்சி வேறு எந்த கட்சிக்கும் இல்லை எனவும் இந்த எழுச்சியை தக்க வைத்தாலே நமக்கு யார் துணையும் வேண்டாம், தனியாக சாதிக்க முடியும் என்றார். திருமாவளவன் பாஜகவை எதிர்ப்பவர்களுடன் கைகோர்க்க வேண்டும் என்பதற்காகவே திமுக கூட்டணியில் விசிக உள்ளதாக தெரிவித்த அவர், விமர்சிப்பவர்களை பற்றி தனக்கு கவலை இல்லை என்றும் கூறினார். சென்னை வில்லிவாக்கத்தில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் 90 லட்சம் மதிப்பீட்டில் மகளிர் உடற்பயிற்சி கூடம் மற்றும் யோகா மையம் உள்ளிட்டவைகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் சென்னை மேயர் பிரியா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி அழகன் ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மேயர் பிரியாராஜன், சென்னை மாநகராட்சி பள்ளிகளை சார்ந்த மாணவர்கள் 88% நபர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும் அடுத்த ஆண்டு அந்த எண்ணிக்கை 90%க்கும் மேலாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் சேகர்பாபு, ஆகமம் அல்லது திருக்கோவில்களுக்கு அர்ச்சகர்களை நியமித்துக் கொள்ளலாம் என ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று கருத்து தெரிவித்தார். அந்த பள்ளிகள் பார்த்தீங்கன்னா கடந்த அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளாக எந்த ஒரு உள்கட்டமைப்பும் இல்லாமல் குழந்தைகளுக்கு தேவையான எந்த ஒரு தேவைகளும் பூர்த்தி செய்யப்படாமல் இருந்தது. இந்த ஆண்டு அது எல்லாமே நிறைவேறப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு கூடுதலாக கவனம் செலுத்திருக்கும். ஆனால் சென்னை மாநகராட்சி பள்ளியில் பொறுத்த வரைக்கும் 88% தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். கண்டிப்பாக அடுத்த ஆண்டு அது 90% மேலே இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.